கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 22:24. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் நம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து நம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார். இல்லையா? இந்த வசனத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்தை குறித்து சங்கீதக்காரன் படம் பிடித்து காட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? முதலாவது குணாதிசயம், உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காதவர். அற்பமாய் என்றது மாத்திரல, அருவருக்காதவர். குஷ்டரோகி ஆண்டவர் கேட்கறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் சொல்லி கேட்கறான். ஆண்டவர் பாருங்க, அவர் தம்முடைய கையினால் அவனை தொட்டு சுகமாக்கினார். நம்ம குஷ்டரோகியை தொடமாட்டோம். ஆனால் அண்ட சராசரத்தை படுத்த ராஜாதி ராஜா அவர் அந்த குஷ்டரோகியை அருவருக்காம அவனை தொட்டு சுகமாக்கினார். அங்க சொல்றார், அவர் எப்படிப்பட்டவர்னா, உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும். ரெண்டாவது, நம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்கிறது இல்லையா. உலகத்தார் உதவின்னு கேட்கும் போது மறைஞ்சிக்குவாங்க, ஒளிஞ்சுக்குவாங்க. ஆனா நம்முடைய தேவன் அப்படி இல்லை. அவரிடத்துல உதவின்னு கேட்கும் போது அவருடைய முகத்தை நமக்கு உதவி கேட்கிற மக்களுக்கு மறைக்காம அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர்தான் தம்மை நோக்கி பார்க்கிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கு. அவர் நம்மை நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். அது மாதிரி அவன் கூப்பிடும் போது பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் இடத்துல நாம கேட்கும் போது இல்லைன்னு சொல்லி பதிலே கிடையாது, கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவனை நோக்கி அவன் கூப்பிடுகள் அவனை கேட்டறினார். எரிகோ வீதியில பிச்சை கேட்டு கொண்டு வந்த திமையின் மகனாய பர்தேமியனுடைய கூப்பிடுதலை கேட்டு அவனுக்கு அங்கு பார்க்கிறோம், பதில் கொடுக்கிறார். அவன் தேவையை சந்திக்கிற தேவனா இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மாத்திரமல்ல, 2025 அவர் இப்படிப்பட்ட குணாதிசயத்தை உடையவராய் வாழ்கிறார். அவரை சார்ந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளை கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. ஆமாண்டவர், நீர் எப்படிப்பட்டவர் சொல்லி இந்த சங்கீதக்காரன் மூலமாக அறிந்து கொண்டது மாத்திரம் இந்த குணாதிசயத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது, எடுத்து சொல்ல முடியாது. கர்த்தர் கிருபைச்சு இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.